அப்போது நேர்மையாளர்கள் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல ஒளி வீசுவர். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள என் அன்பு இனிய சொந்தங்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் வசனங்கள் 36 43 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து நேற்று கூறிய ஓமைக்கு இன்று விளக்கம் கொடுக்கின்றார். அவருடைய சீடர்கள் அவரிடம் விளக்கம் கேட்கின்றார்கள். அதற்கு அவ்வாறு அவர் விளக்கம் கொடுக்கின்றார். இந்த உலகம் வயல், மானிட மகன் விதைப்பவர், நல்ல விதைகள் இறைவனுடைய வார்த்தை. இந்த விதைகளை இறைவன் விதைக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பவர்களை அவர் தன் களஞ்சியத்திலே சேர்க்கின்றார். அறுவடை நாள், அதாவது இறுதி தீர்ப்பு வரும்போது வானதூதர்களை கொண்டு களைகளை அறுத்து அதை நெருப்பில் இடுகின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இப்போது நாம் செய்ய வேண்டியதான் ஒன்றே ஒன்றுதான். இந்த நல்ல விதை போல நாம் விளைச்சலை தர வேண்டும். இறை வார்த்தையை கேட்டு அதை நம்முடைய மனதிலே பதித்து அதன்படி வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்வு ஒரு சிறப்பான வாழ்வாக இருக்கும். நாமும் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல ஒளி வீச முடியும். நாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்காமல் நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்கின்ற பொழுது அவர் இறுதி நாளில் தன்னுடைய வானதூதர்களை கொண்டு அறுத்து நம்மை நெருப்பில் இட்டு சாத்தானின் கையில் ஒப்படைப்பார். அன்புமிக்க இறை சொந்தங்களை சிந்திப்போம். இந்த புதிய நாளை மகிழ்ச்சியோடு தொடங்குவோம். இறைவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.